ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இது வரைக்கும் நம்ம படித்தது கரண்ட்டு வோல்டேஜ் எல்லாமே டைரக்ட் கரண்ட்டை வச்சு படித்தது அப்படியே இருக்கட்டும். அந்த கான்செப்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் போகும்போது கான்செப்ட்ஸ் மாறாது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் சில நியூ ஃபீச்சர்ஸ் வேணால் வரும். பேட்ரினா என்ன, செல்னா இல்லை, இதெல்லாம் நம்ம இப்போ படித்து முடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது புதுசாக சில எஃபெக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அதை மூணாக பிரிச்சுக்கலாம். when current is able to produce some chemical effect, it is able to produce a heating effect. அதான் சொன்னேன், நைக்ரோம் கம்பி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹீட்டரில் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நைக்ரோம்ங்கிறது அந்த அலாய். then it can produce magnetic effect. So current can produce these three important effects: chemical effect, heating effect, magnetic effect. chemical effect னு வரும்பொழுது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஐடியா வரும் இல்லையா? ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், ரியாக்ஷன், இதை பற்றிலாம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் தட் தெரிஞ்சுக்கணும். ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி தனியாக படிப்போம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் பற்றி தனியாக படிப்போம். ஸோ எ கரண்ட் கேன் லீட் டு தீஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ கெமிக்கல் எஃபெக்டை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். கெமிக்கல் எஃபெக்ட் டியூ டு தி கரண்ட். இந்த இடத்துல நான் ஒன்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒன்லி டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லை, டைரக்ட் கரண்ட்டில் தான் கெமிக்கல் எஃபெக்டை பற்றி படிப்போம். கெமிக்கல் எஃபெக்ட்னா என்ன? முதல்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணின ஆள் ஃபாரடே, இங்கிலீஷ் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஸ்ட். தியரி ரொம்ப ஐடியாவே இல்லை அவருக்கு. ஃபாரடே ஆல்வேஸ் believed in experiments. From experiments he will arrive at the relations regarding theory. So chemical effect பற்றி நம்ம இப்போ படிக்கும் போது certain இந்த கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், solute, solvent அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ சொல்யூட்டுங்கிறது இஸ் a salt, solvent is usually a liquid. ஸோ சொல்யூட்டை சால்வெண்ட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணோம், டிசால்வ் பண்ணி we prepare solution இல்லையா? சொல்யூஷன்ங்கிற பேர் என்ன இதானே? a salt dissolved in a solvent is it produces solution. நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்க போகிறேன். காப்பர் சல்ஃபேட் CuSO4 சால்ட்டு, இதை நம்ம டைல்யூட் H2SO4ல நம்ம போட்டோம்னா we'll get copper sulfate solution. இந்த இதுதான் இப்போ கெமிக்கல் எஃபெக்ட் படிக்கிறதுக்கு நம்ம ஐடியா யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ டைல்யூட் H2SO4 அல்லது we can we prepare it in water. Water is also a very good solution solvent. நம்ம many of the salts can be, for example நம்ம ஃபேமஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு, salt, sodium chloride simply dissolves in water. Copper sulfate dissolve and produces solution. Dissolve என்ன அர்த்தம்? and the solid, the powder form is completely removed. It becomes one and the solvent உடைய கலந்துடுறது கம்ப்ளீட்டா. you get a homogeneous mixture of a solute and solvent called solution. homogeneous னா புரிஞ்சுதா? எல்லா பார்ட்லயும் சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். இப்போ வாட்டர், சால்ட் அதே போல் பண்ணலாம், CuSO4 இதே போல் பண்ணலாம். இப்போ சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ we have a solution. what solution? இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் CuSO4 is mainly used for chemical effect. இப்போ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் நான் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். அதாவது வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைட் சால்ட் டுகெதர் ப்ரொடியூசஸ் திஸ், ரைட்? இப்போ வாட்டருடைய ரோல் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, ஒன்ஸ் த சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் இட் கண்டைன்ஸ் ஸோ ஒரிஜினலாக சால்ட்டாக இருக்கும் பொழுது சோடியம் குளோரைட் மாலிக்யூலாக இருந்தது, சோடியம் அண்ட் குளோரின் மாலிக்யூலாக இருந்தது பை மீன்ஸ் ஆஃப் அயானிக் பாண்டிங். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் 11th. சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணோடனே, அதாவது வாட்டருக்குள்ளே அதை போட்டு அது அந்த சால்ட் ஃபார்மை அதை ரிமூவ் பண்ணின உடனே இந்த வாட்டரில், அதாவது அந்த சொல்யூஷனில் இட் லூசஸ் த பாண்டிங்.
and becomes ions. Na plus ion, Cl minus ion. So water or the solvent is able to break up the bond. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. That is called, the process is called dissociation. Chemistry படிச்சிருப்போம். Dissociation energy அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த எனர்ஜி இந்த water or the solvent is able to give it to the molecule. அப்போ the molecule NaClங்கிறது தனித்தனி அயானா பிரிஞ்சிடுறது. The same way CuSO4 காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல என்ன இருக்கும்? Cu அயான் பிளஸ் அயான், வேலன்சி என்னதுக்கு 2 பிளஸ், அங்க 1 பிளஸ் சோடியத்துக்கு, and SO4 2 மைனஸ் அயான். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அயான், இது நெகட்டிவ் அயான். So once the solution is prepared, there is no longer this compound or this molecule exists. It becomes separately into two ions, positive ion and negative ion. So solution la idha irukum. Ipo indha mari idukku solution ku peru electrolyte nu per kelipattirpinga. Electrolyte nu per, yen electrolyte nu per vandhathu? Faraday முதல்ல இதை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. He took this copper sulfate solution. Copper sulfate solution அது என்ன இருக்கும்? Copper 2 plus அயானும் SO4 2 minus அயானும் தான் இருக்கும் உள்ள. Then he dipped two metals, rather metal plates, metal plates made of copper. காப்பர் மெட்டல் பிளேட் ரெண்டு டிப் பண்றாரு இந்த சொல்யூஷன்ல. பண்ணிட்டு he connected a battery arrangement like this. Connected a battery arrangement like this. So battery உடைய இது கீ, இத பத்தி ரியோஸ்டாட் பத்தி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ரைட். இது பேட்டரி BT. Battery positive to one terminal, negative through key and rheostat to the other terminal. Both are copper. Copper sulfate solution, copper. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாரு. He pressed the key. So key வந்து press பண்றதுன்னா என்ன, key க்ளோஸ் பண்ணிட்டு he passed the current for some time. Then he removed the switched off the circuit, removed the plates, copper plates. காப்பர் பிளேட் எடுத்து திருப்பி வே பண்ணி பார்க்குறாரு. முதல்ல உள்ள நுழைக்கும் போது எவ்வளோ வெயிட் இருந்தது, எவ்வளோ மேஸ் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ எடுத்துட்டு வே பண்ணி பார்த்தா ஒரு பிளேட்டில் மேஸ் குறைஞ்சிருக்கு, இன்னொரு பிளேட்டில் அதே அமௌண்ட் ஆஃப் மேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் ஒரு பிளேட்டில் குறைஞ்சதோ அந்த அமௌண்ட் இன்னொரு பிளேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எந்த பிளேட்டு? காப்பர் ப்ளஸ் பிளேட்டா மைனஸ் பிளேட்டான்னு பார்த்தாரு. இது ப்ளஸ் பக்கம் இருக்கிறது ப்ளஸ் பிளேட்டு, இது மைனஸ் பிளேட்னு வச்சுக்கலாம். plus plate, the minus plate. So he found that this negative plate has increased in mass, the same amount the positive plate has lost its mass. So இப்போ என்ன நடந்தது? He was able to analyze and finally arrived at, அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, the mass deposited or liberated. Liberated na deposit ஆனது அல்லது இங்க குறைஞ்சது, liberated is proportional to the current. எவ்வளவு கரண்ட் நம்ம அனுப்புறோமோ அந்த அளவுக்கு மாஸ் வந்து அதிகமாடுச்சுனா மாஸ் அதிகமாகுது. Also it is found to be proportional to the time of passage of current. அப்போ இத பத்தி நம்ம படிச்சிருக்கோம்ல, quantity of electricity, Q னு சொல்லுவோம்ல, சார்ஜ் அல்லது quantity of electricity னு சொல்லுவோம் அத. So the M mass deposited or liberated equal than இது சொன்னோம், is directly proportional to the charge that flows through the circuit. சார்ஜ்ங்கிறது எப்படி எழுதுவோம்னா, current for a particular time duration is called charge. So the proportionality constant, he took it as E, the curl E போடணும். the E க்கு அவர் பேர் கொடுத்தார் எலக்ட்ரோ
chemical equivalent. ஏன் இந்த பேர் வந்து பார்க்கலாம். ஷார்ட்டா ECE ன்னு சொல்லுவோம். electrochemical equivalent of the substance. எந்த substance இந்த இடத்துல காப்பர். காப்பர் தானே டெபாசிட் ஆயிருக்கு, இல்ல இது குறைஞ்சிருக்கு ஒரு பிளேட்ல அதிகமா இருக்கு. அதனால அந்த ஈங்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்க்கு பேர் எலக்ட்ரோகெமிக்கல் ECE ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கேஸ்ல காப்பர். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த சொல்யூஷன்ல நம்ம என்ன சொன்னோம், Cu2+ அயான்ஸ் இருக்கு, SO4 2- அயான்ஸ் இருக்கு சொன்னோம் இல்லையா. இது பிளஸ் அயான், இது பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான். அப்ப நேச்சுரலி என்ன ஆகும், when the circuit is made by pressing the key, இந்த நெகட்டிவ் பிளேட் நோக்கி காப்பர் அயான்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும், பாசிட்டிவ் பிளேஸ் நோக்கி சல்ஃபேட் அயான்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும். அவ்வளவுதானே. ஏன்னா பிளஸ் தான் மைனஸ் அயான் அட்ராக்டட், இது மைனஸ் பிளேட்னா பிளஸ் அயான்ஸ் ஆர் அட்ராக்டட். அப்ப காப்பர் இந்த சொல்யூஷன் அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் அண்ட் இந்த இடத்துல போறது. இப்போ ஏதாவது ரியாக்ஷன் நடந்தா தான் டெபாசிட் நடக்கும். இந்த இடத்துல ஏதாவது ரியாக்ஷன் நடந்தா தான் அது லிபரேட் ஆகும். புரியுறதா? காப்பர் 2 பிளஸ் இது நோக்கி போயாச்சு, அதாவது நெகட்டிவ் பிளேட் நோக்கி போயிருக்கு. அப்ப அது என்ன ஆயிடும், டெபாசிட் ஆகணும். டெபாசிட் ஆகணும்னா இப்போ அதில் இது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும். இந்த நெகட்டிவ் பிளேட்டுக்கு பேரு கேத்தோடு, பாசிட்டிவ் பிளேட்டுக்கு பேரு ஆனோடுன்னு. ஸோ எலக்ட்ரோடுன்னு பேர் ஜென்ரலா. இந்த பிளேட் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் ஜென்ரல் பேர் வந்து எலக்ட்ரோடு. எலக்ட்ரோட்ல பாசிட்டிவ் பிளேட்டுக்கு ஆனோடு, இந்த ஓடு அப்படியே வருது பாரு, ஓடி. நெகட்டிவ் பிளேட்டுக்கு கேத்தோடு. அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் மூவ் ஆற கேத்தோடுக்கு மூவ் ஆறதால இந்த பாசிட்டிவ் அயான்ஸ்க்கு என்ன பேரு, கேட்டயான்ஸ் இல்லையா. இதுக்கு பேர் என்ன படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில, கேட்டயான் சொல்லுவோம். பாசிட்டிவ் அயான இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் எலக்ட்ரோட். நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு பேர் கேத்தோடு. அதனால கேட்டயான்ஸ்னு பேரு. SO4 2- அயான்ஸ் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் அயான்ஸ், they move towards anode. அதனால இதுக்கு பேரு ஆனயான். இது பேர் நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கிறதோட ரீசன் புரியுறதா? இந்த கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பேரு ஆனயான், கேட்டயான். ஸோ கேட்டயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி கேத்தோடு. அப்ப கேத்தோடுல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது. அது என்ன ரியாக்ஷன்? அப்போ கேத்தோடுல நடக்கிற ரியாக்ஷனை பத்தி பேசலாமா? இப்போ கேத்தோடுல என்ன ஆகுது, Cu2+ அயான் காப்பரை டெபாசிட் ஆகணும்னா 2 எலக்ட்ரானை அது அப்சர்வ் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். 2 எலக்ட்ரானை எடுத்துட்டா இட் பிகம்ஸ் காப்பர். தெரியுதா? Cu2+ அயான்ங்கிறது என்ன, இட் இஸ் deprived of, அதாவது it is with less with 2 electrons. Suppose we are able to provide the 2 electrons. எப்படி இந்த 2 electrons வந்து இதுக்கு கிடைக்கிறதுங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோமே. பேட்டரிங்கிறது என்ன, சப்ளை ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி இந்த பிளேட்ல இருக்கு, இந்த பிளேட்ல இருக்கு. காப்பர் 2+ அயான் அந்த பிளேட்டுக்கு போன உடனே இந்த பேட்டரியிலேருந்து கிடைச்ச 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு அது காப்பர் நியூட்ரல் ஆட்டமா மாறி இட் கெட்ஸ் டெபாசிட்டட் அட் தி கேத்தோடு. புரியுறதா? அப்போ என்ன ஆகும், கேத்தோட்ல காப்பர் டெபாசிட் ஆகும். அப்ப கேத்தோடுடைய மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனோட்ல என்ன நடக்க போறது? அப்போ ஆனோட்ல என்ன நடக்கும், SO4 2- அயான் மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ஆனோடு. இது ஆனோட் கிட்ட போன உடனே it will lose near the plate, anode plate, this SO4 ions will lose the 2 electrons and becomes CuSO4 molecule in the solution. So it loses and forms CuSO4. and the Cu எங்க இருந்து வந்திருக்க முடியும், CuSO4 ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது SO4 எங்க வந்திருக்க முடியும், எங்க வந்திருக்க முடியும், காப்பர் ஃப்ரம் தி anode plate என்ன இருக்கும், இதோட ரியாக்ட் பண்ணி
காப்பர் சல்ஃபேட்டாகவும் 2 எலக்ட்ரானாகவும் மாறி இருக்கு. புரியுறதா? ஆனோட்ல இப்போ என்ன ஆகுது? காப்பர் குறையணும், ரெடியூஸ் ஆகணும். There will be reduction of mass in anode. Correspondingly, there will be a deposit of mass in the cathode. So, இந்த 2 ரியாக்ஷனும் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. என்ன வருது? இந்த 2 ரியாக்ஷன் சேர்த்து பார்த்தோம்னா என்ன? டோட்டல் ரியாக்ஷன், ஒன்று ஆக்சிடேஷன், ஒன்று ரிடக்ஷன். டோட்டல் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Cu2 plus SO4 2 minus becomes the 2 electrons left hand side, 2 electrons right hand side cancel ஆயிடும். Cu right hand side cancel ஆயிடும். என்ன வரும்? புரியுதா? The usual reaction. இது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே போடுவோம். புரியுறதா? ஸோ கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கிறது? ஹவு காப்பர் டெபாசிட்டட். ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கிறது? எப்படி? ஹவு ஆனோட் லூசஸ் காப்பர். Therefore the mass deposited இங்க, mass liberated இங்க is equal இருக்கும், proportional to this, and this relationship he arrived at called the electrolytic reaction பேரு. The solution க்கு பேரு electrolyte, the reaction க்கு பேரு electrolytic reaction, electrolyte. The entire arrangement, the vessel, usually used a glass vessel with these 2 copper plates with copper sulfate solution is called electrolytic cell. அப்படினு பேர் இருக்கு. electrolytic vessel அப்படிங்கறத electrolytic cell னு சொல்லுவோம். electrolytic cell. So this is what is happening and what is the use of this effect பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், வேற என்னெல்லாம். அப்புறம் அடிஷ்னலாக என்ன பண்ணார்? இன்னொரு திங் கண்டுபிடிச்சார் அவர். இன்னொரு சொல்யூஷன் யூஸ் பண்ணினது என்னன்னா AgNO3. இதை பற்றி இப்போ நம்ம படிக்கலாம். சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட்டுங்கிறது என்ன? சில்வர் ப்ளஸ் நைட்ரேட் மைனஸ். ஞாபகம் இருக்கா? இது ப்ளஸ் மைனஸ். வேற இங்கே நம்ம 2 + 2 மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ். சோடியம் குளோரைடு உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் சொன்னேன் ஒரு ஐடியா. இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. காப்பர் சல்ஃபேட் வித் காப்பர் எலக்ட்ரோட்ஸ், சில்வர் நைட்ரேட் வித் சில்வர் எலக்ட்ரோட்ஸ். இதுதான் எலக்ட்ரோ டெபாசிஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரோ டெபாசிஷனுங்கிறது நம்ம இப்போ எலக்ட்ரோ பிளேட்டிங்னு படிச்சிருக்கோமே. இப்போ எலக்ட்ரோ பிளேட்டிங் மெட்டலில் மட்டும் இல்லை, இங்கே பிளாஸ்டிக்கில் வச்சு கூட எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இப்போ கார், மோட்டர் பைக் எல்லாத்துலேயும் மழை காலத்தில் நம்ம அது மேலே இருக்கிற இது உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு எலக்ட்ரோ பிளேட்டிங் அனுப்புவோம். நிக்கல் கோட்டிங் கொடுப்போம். எலக்ட்ரோ பிளேட்டிங்கிறது குரோமியம் கோட்டிங் கொடுப்போம், குரோம் பிளேட்டிங் சொல்லுவோம். ஸோ பேசிக் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபாரடேவுடைய இந்த கெமிக்கல் எஃபெக்ட் என்னது? எலக்ட்ரோ பிளேட்டிங். ஆல்சோ செப்பரேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ், இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் காட் வெரி குட் யூஸ்ஃபுல்னஸ் ஃபாரடே கண்டுபிடிச்ச சமாச்சாரம். ஸோ லெட் அஸ் அனலைஸ் another experiment he made. So first experiment first என்ன கண்டுபிடிச்சாரு? mass deposit liberated is proportional to the quantity of electricity. இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சாரு. இன்னொன்று கண்டுபிடிச்சாரு. அதை பற்றி இப்போ நம்ம படிக்கலாம்.